Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We're going to look from John chapter 8. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். But Jesus went to the Mount of Olives, but early in the morning he came again into the temple, and all the people came to him, and he sat down and taught them. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். And the scribes and Pharisees brought to him a woman caught in adultery, and when they had set her in the midst. 3ஆம் வசனம். அப்போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. Verse 4, they said to him, Teacher, this woman was caught in adultery in the very act. 4ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். Verse 5, Now Moses in the law commanded us that such should be stoned, but what do you say? 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். This they said, testing him, that they might have something of which to accuse him. But Jesus stooped down and wrote on the ground with his finger as though he did not hear. So when they continued asking him, he raised himself up and said to them, He who is without sin among you, let him throw a stone at her first. And again he stooped down and wrote on the ground. Then those who heard it, being convicted by their conscience, went out one by one, beginning with the oldest, even to the last. And Jesus was left alone, and the woman standing in the midst. And when Jesus had raised himself up and saw no one but the woman, he said to her, Woman, where are those accusers of yours? Has no one condemned you? She said, No one, Lord. And Jesus said to her, Neither do I condemn you. Go and sin no more. 6ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல் எறிய கடவன் என்று சொல்லி. 8ஆம் வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். 9ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். 11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Heavenly Father, as we come around your word, speak to us through your word. In Jesus' mighty name, Amen. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். You know, in some churches, they are heavy on their emphasis on sin, less emphasis on grace. சில சபைகளில் பாவத்தை குறித்து அதிக வலியுறுத்தி சொல்லி பின்பதாக கிருபை குறித்து மிகவும் குறைவாக பேசுகிறது உண்டு. On the other hand, there are churches where emphasis on grace is too much and the sin is too little. அதே போல இன்னும்
மற்ற சபைகளில் கிருபையை குறித்து அதிகமாய் பேசி பாவத்தை குறித்து மிகவும் குறைவாக பேசுகிற சபைகளும் இருக்கிறது. But we have to be balanced. இவைகள் இரண்டையும் நாம் சமநிலையில் பேச வேண்டும். But here you see in this story, we see grace is heavy. ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும் பொழுது கிருபை மிகவும் அதிகமாய் காணப்படுகிறது. We see the word grace in some form mentioned in 185 times in the Bible. 185 முறைகள் வேதாகமத்திலே கிருபை என்ற வார்த்தை பதிவிடப்பட்டிருக்கிறது. First time we see it mentioned is found in Genesis chapter 6 and verse 8. But Noah found grace in the eyes of the Lord, and Noah was beneficiary of God's grace. முதலாவது இந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. Here we see the Lord saw the wickedness of man was great in the earth, and it was really in a bad state there. இந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது மனிதருடைய பாவங்களானது மிகவும் கொடியதாக இந்த பூமியிலே இருக்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். The last time grace appears in the Bible is in Revelation chapter 22 and verse 21. The grace of the Lord Jesus Christ be with you all. Amen. அதேபோல் கடைசி பகுதியிலே இந்த கிருபையானது எங்கே வெளிப்படுகிறது என்றால் வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். The Bible concludes with the grace of our Lord Jesus Christ. Grace is very important. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக என்று சொல்லி நம்முடைய வேதத்திலே இது குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, Grace is one of the key attributes of God. தேவனுடைய மனப்பான்மையில் கிருபை என்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. Psalm 145 and verse 8 we see the Lord is gracious and full of compassion, slow to anger and great in mercy. சங்கீதத்தின் புஸ்தகம் 145ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். You see, grace is always associated with God's mercy, love and compassion. கிருபை என்பது எப்பொழுதுமே தேவனுடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் சார்ந்ததாக இருக்கிறது. The second point I want to make is grace is personified in Jesus. இரண்டாவது குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கிருபை என்றால் இயேசுவை குறிக்கிறதாக இருக்கிறது. In John chapter 1 and verse 14 we read, and the word became flesh and dwelt among us. We beheld his glory, the glory of the only begotten of the Father, full of grace and truth. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Verse 17 it says, the law was given through Moses, but grace and truth came through Jesus Christ. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. And also we see in Ephesians, grace is the basis of our salvation. எபேசியர் புஸ்தகத்திலும் நாம் பார்க்கிறோம் கிருபைதான் நம்முடைய ரட்சிப்புக்கு அடித்தளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, we see here in this portion, John chapter 8, Jesus is teaching in the temple, and they see, all of a sudden the scribes and Pharisees brought this woman, made her stand in the midst of all the people. நாம் இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே
மக்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த தருவாயிலில் சதிசேரும் பரிசேரும் இந்த விபச்சாரி ஸ்திரீயை பிடித்து கொண்டு வந்து அவருக்கு முன்பதாக நடுவிலே நிறுத்தி அவரை சோதிக்கிறார்கள். They set her up in the midst and said, Jesus, that she was caught in adultery, that's why we bring her before you. அவர்கள் அந்த ஸ்திரியை நடுவே நிறுத்திவிட்டு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் இந்த ஸ்திரியை விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு வந்தோம் என்பதாக. Probably the woman was embarrassed. She felt shame and she felt humiliated. இந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் தன் தலை குனிந்தவளாய் அவமானப்பட்டவளாய் நிற்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Here we see that they dragged her out of this adulterous bed and paraded her before Jesus. அந்த ஸ்திரீயானவளை விபச்சாரம் செய்ததான அந்த படுக்கையிலிருந்து அவளை எழுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்தி இருக்கிறார்கள். This was a public thing. இந்த காரியங்கள் எல்லாம் பொது வெளியிலே நடக்கிறது. I believe this scene was just set up. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இவர்கள் வேணுமென்றே இந்த காரியங்கள் செய்திருக்கிறது போல நான் கருதுகிறேன். And they said in verse 5, Moses in the law commanded that she should be stoned. And what do you say? That's what they asked Jesus. அவர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மோசேவின் நியாய பிரமாணத்தில் இப்படிப்பட்டவர்களை கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதாக இயேசுவின் இடத்திலே கேள்வியை எழுப்புகிறார்கள். Verse 6 it says, they said, testing him and opportunity to accuse him. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். But one important thing we notice here is they have accused the woman and they brought her, but the man is missing from the scene. இந்த இடத்திலே ஒரு காரியத்தை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த விபச்சாரம் செய்யப்பட்ட இந்த ஸ்திரியை அவர்கள் கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆண் மகன் இந்த இடத்திலே இல்லாமல் போகிறார். In Leviticus chapter 20 and verse 10, Deuteronomy 22 and verse 22, it says, if a man is found lying with a woman married to a husband, then both of them shall die, the adulterer and the adulteress, both of them. லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மற்றும் உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருவன் பிறனுடைய மனைவியுடனே விபச்சாரம் செய்தால் பிறர் மனைவியுடனே விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று. In this case, they brought this woman. Where is the man who was responsible for this act? இங்கே நடந்த இந்த விபச்சார சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவன் அந்த மனிதன், ஆனால் அவன் இந்த இடத்திலே இல்லை. These scribes and Pharisees publicly humiliated this woman. பரிசேரும் சதுசேரும் ஆகி இருவரும் இணைந்து இந்த பெண்மணியை அவமானப்படுத்துகிறார்கள். Verse 5 it says, yes, Moses in the law commanded that she should be stoned, but Jesus did not reply. He was writing with his finger. இப்படிப்பட்டவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அவர் கீழே குனிந்து தரையிலே ஏதோ எழுதி கொண்டிருந்தார். He pretended he did not hear. அவர் கேளாதவரைப் போல காணப்பட்டார். Maybe he was praying privately. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு தனித்து செபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். We see Jesus Christ is the personification of grace, truth and wisdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையும் ஞானமும் சத்தியத்தின் காரணராய் இருக்கிறார். Jesus is writing with his finger on the ground. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரையிலே குனிந்து அவர் எழுதி கொண்டிருக்கிறார். We don't know what he was writing. நமக்கு தெரியாது அவர் என்ன எழுதினார் என்று. Do you know what God wrote with his finger? He wrote the 10 commandments and gave it to Moses. ஆண்டவர் தம்முடைய விரலினால் எதை எழுதினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் 10 கட்டளையை எழுதி மோசேயிடத்திலே கொடுத்தார். Maybe Jesus was writing that
on the ground. ஒருவேளை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் தரையிலே எழுதியிருக்கலாம். After a little while, he gets up and he says, they were pressurizing Jesus, and he says, he who is among you without sin, let him cast the first stone. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தபடினாலே ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்னார். And he said, he stooped down and he started writing on the ground. பின்பு மீண்டும் அவர் குனிந்து தரையிலே எழுத ஆரம்பித்து விட்டார். And after a while, everybody started leaving from the eldest to the youngest. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லோரும் தங்கள் கைகளில் கொண்டு வந்த கல்லை கீழே போட்டுவிட்டு ஒவ்வொருவராய் சென்று விட்டார்கள். Jesus alone was left with this woman. இயேசு ஒருவர் மாத்திரமே தனித்து அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். Jesus, as we read in the verse, asked this woman, where are your accusers? Have none accused you? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். Then Jesus said to her, neither do I condemn you. He said, go and sin no more. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Sin is a big deal, but God's grace is bigger than sin. பாவம் என்பது ஒரு பெரிய காரியம்தான், ஆனால் அந்த பாவத்தை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அதைவிட மிக பெரியதாக இருக்கிறது. Here we see the crowd disgraced her, but Jesus gave her grace. சுற்றி இருந்த எல்லா கூட்டமும் அந்த பெண்மணியை மன சஞ்சலத்துக்குள்ளாக ஒடுக்கினார்கள், ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அவளுக்கு கிருபையை கொடுத்தார். What is disgrace? Disgrace is denying someone the grace. அவமானம் என்றால் என்ன? கிருபையை வேண்டாம் என்று உதவி தள்ளிட்டு போகிறது தான் அவமானம். So we do it knowingly or unknowingly. நாம் இதை தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறோம். So we shouldn't disgrace anyone. நாம் மற்ற யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. All of us need the grace of God. See, all of them came with a stone to stone her. They dropped their stone and went home. நமக்கு தேவனுடைய கிருபை தேவையாக இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த ஸ்திரியை கல்லெறியும்படியாக அவர்கள் கொண்டு வந்த எல்லா கற்களையும் அவர்கள் கீழே போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். They were ready to stone her. Everybody had the stone. அவர்கள் கல்லெறிவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். Whatever our sin may be, but God's grace is available to us. நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தேவனுடைய கிருபையானது நமக்காக எப்பொழுதும் இருக்கிறது. You may feel that you've committed a horrible sin. You may feel that you are a failure. மிக கொடூரமான பாவத்தை நான் செய்துவிட்டேனே, அல்லது மிகவும் மோசமான ஒரு பாவத்தை நான் செய்திருக்கிறேனே, அல்லது நான் தோல்வியிலே இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். You may feel that you are of no hope, discouraged and defeated. நம்பிக்கை இல்லாமல் தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனநிலையிலே நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கலாம். But don't feel discouraged and condemned. With God, always you can start all over again. தோல்வியின் மனப்பான்மையிலே நாம் வாழ்வதற்கென்று அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்து நம்மை ஆரம்பிக்க உதவி செய்வார். With God, we always have a second chance. தேவனிடத்தில் எப்போதும் நமக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பு இருக்கிறது. Here we see this woman அதைத்தான் இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். Caught in adultery. Jesus said, I don't condemn you. Go and sin no more. பாவத்திலே பிடிப்பட்ட இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு சொன்னார். John chapter 3 and verse 17 it says, For God sent not his Son into this world to condemn the world, but the world through him might be saved. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். Micah 7 and verse 18, Who is God like unto thee, that pardoneth iniquity, and passeth by the transgression of the remnant of the heritage?
He retaineth not his anger forever, because he delighteth in mercy. Verse 19, he will turn again, he will have compassion on us, he will subdue our iniquities, and thou wilt cast all their sins into the depths of the sea. மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். 19ஆம் வசனம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். See, our God is a God of compassion. When we come to God, He is ready to receive us. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்திலே நொந்து போய் போகிறோமோ அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, If you do not know Jesus Christ, I want to give an invitation to receive Him. உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியாமல் இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறேன், அவரை அறிந்து கொள்வதற்கென்று. Here we saw in this woman caught in adultery, where our Lord Jesus Christ displayed abundant grace. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்திரீயானவள் விபச்சாரத்திலே சிக்கிக்கொண்டவளாய் அவமானத்தோடு கூட நிற்கிற அவளுக்கு தேவன் மறுவாழ்வையும் கிருபையும் கொடுக்கிறார். Whatever may be your situation, come to Him as you are. He died for you and me on the cross. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். Can you please repeat this prayer after me? நான் செய்கிற இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து செய்வீர்களா? Heavenly Father, I thank you for sending your Son Jesus to die for me on the cross of Calvary. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சுமந்து தீர்த்திரே. Lord, forgive my sins, cleanse me from all righteousness. எங்களுடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் உம்முடைய நீதினாலே கழுவி அருளும் ஆண்டவரே. I believe that the Lord Jesus died for me on the cross of Calvary and rose again the third day according to the scripture. Lord Jesus, come into my life and change my life. In Jesus' name, Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு வந்து எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு பிதாவின் சிங்காசனத்திலே வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறீர் என்று சொல்லி என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலே இயேசுவே நீர் வாரும், என்னுடைய வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், உம்முடைய நாம மகிமைக்கென்று நான் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you prayed this prayer, we would like to hear. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களிடத்திலிருந்து நான் கேட்க ஆவலாய் இருக்கிறேன். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.